ஒரு சினிமாவில் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி செந்தில பார்த்து சொல்லுவாரு, செய்யறதையும் செஞ்சுட்டு நையா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் பாரு அப்படின்னு. அது மாதிரி நம்ம தமிழக அரசும் தமிழக இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு உள்ளிட்ட இந்த பரிவாரங்கள் எல்லாம் இணைந்து வெகுஜன ஹிந்து பக்தர்களுக்கு, முருக பக்தர்களுக்கு திருப்பரங்குன்றம் தீபத்துன் விவகாரத்திலே எந்த அளவிற்கு அநீதி இழைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அநீதியை செய்துவிட்டு நீதிமன்றம் சென்று மேல்முறையீடு செய்து எப்படியும் இந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடாது என்பதை கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்ட இந்த அரசாங்கம், அதிலும் குறிப்பாக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிறார். வாக்கு வங்கிக்காக முருகனையும் முதல்வரையும் பிரிக்க முடியாதுன்னு தன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பேசியிருக்கிறார். ஏன் இந்த திருப்பரங்குன்றம் தீபத்துன் விவகாரத்திலே தீபம் ஏற்றப்பட்டிருந்தால் நம் ஆருயிர் இளவல் பூரணச்சந்திரன் அவர்கள் அகால மரணம் அடைந்திருப்பாரா? தீயிட்டு தன் உடலை எரித்து சாம்பலாகி இருப்பாரா? அந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்திருக்குமா? இதையெல்லாம் எண்ணி பார்க்காத இந்த விடியாத திராவிட மாடல் அரசாங்கம் கேவலம் வாக்கு வங்கிக்காக இன்றைக்கு இவ்வளவு அநீதியை செய்துவிட்டு இன்றைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறார் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே. நாங்கள் முருகனையும் எங்களையும் பிரிக்க முடியாது, நாங்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினோம் என்று. ஏன் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக இந்து முன்னணி சார்பாக மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே நடைபெற்றதே முருக பக்தர்கள் மாநாடு. அந்த மாநாட்டிற்கு உள்ளரங்கத்திலே ஒரு காவலரை கூட நீங்கள் காவலுக்கு நிறுத்தவில்லையே. மாறாக எனது இந்து சகோதரர்கள் சகோதரிகள் முருக பக்தர்கள் அனைவரும் மிகுந்த கட்டுப்பாடோடு 20 நிமிடம் அங்கே கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்துவிட்டு அமைதியாக இந்த மாநாட்டில் அது கலைந்து வந்தோமே அப்பன் முருகன் அனுகிரகத்தால. எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நீங்க ஒன்னும் பாதுகாப்பு வழங்க தேவையில்லை. நான் கேட்கின்றேன், இவ்வளவும் செஞ்சுட்டு முருகனையும் எங்களையும் பிரிக்க முடியாதுன்னு நீங்க நாடகம் ஆடனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் 2026 எப்படியும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கங்கிற அந்த நம்பிக்கையில பேசி இருக்கிறேங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நிச்சயமாக 2026 தமிழக மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடி தரத்தான் போறாங்க, நீங்க பார்க்கத்தான் போறாங்க. கந்தா சரணம், முருகா சரணம்.